ஒரு 2 கேஜி மாஸ் வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ளே வச்சுருக்குறாங்க. அந்த பாக்ஸுக்கும் ஃப்ளோருக்குமான கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் வந்து 0.5 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த பாக்ஸ் சிஸ்டம் வந்து ஆக்சலரேஷன் வந்து 4i + 3jல இருக்குதுன்னு சொன்னாக்க அந்த பிளாக்கில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு சொன்னாக்க முதல்ல நமக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியணும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா முதல்ல நார்மல் கண்டுபிடிக்கணும். நார்மல் இன்ட்டு மியூ போட்டோம்னா தட் இஸ் த மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸை விட ஹரிசாண்டலி அப்ளைடு ஃபோர்ஸ் வந்து ஹையராக இருந்தால் பாடி வந்து மூவ் ஆகும். அப்படி இல்லைன்னா என்ன ஃபோர்ஸ் ஹரிசாண்டலி நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸாக இருக்கும். இந்த சிஸ்டத்துக்கு வந்து நம்ம நார்மல் கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னாக்க முதல்ல எம்ஜி ப்ளஸ்ஸு ஒய் ஆக்சஸில் அப்ளைடு ஃபோர்ஸ். இவங்க வந்து ஆக்சலரேஷன் பார்த்திங்கனாக்க ஒய்க்கு வந்து 3jன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ 3 × 2 மாஸு, ஓகேங்களா, 2 கேஜி மாஸு, அப்போ 6 நியூட்டன் ஆகிடுது, ஓகேங்களா. அப்போ எம்ஜி ப்ளஸ் 6 தட் இஸ் நத்திங் பட்டு உங்களுக்கு வந்து 26 நியூட்டன் வந்து நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷன் பார்த்தோம்னாக்க மியூ இன்ட்டு நார்மல் தட் இஸ் நத்திங் பட்டு 0.5 × 26 வந்து 13 நியூட்டன். மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் ஹரிசாண்டல் தட் இஸ் நத்திங் பட்டு 2 kg × 4 தட் இஸ் 8 நியூட்டன். அது வந்து இந்த 13 நியூட்டனோட கம்மியாக இருக்குது. ஹரிசாண்டலி அப்ளைடு ஃபோர்ஸு உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஸ்டேட்டிக் ஃப்ரிக்ஷனோட கம்மியாக இருக்கிறதுனால சிஸ்டம் வந்து மூவ் ஆகாது. சிஸ்டம் மூவ் ஆகலைன்னு சொன்னாக்க நம்ம ஹரிசாண்டலி எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணமோ அதுதான் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸாக இருக்கும். ஆகவே 8 நியூட்டன் இஸ் தி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். Option 2 is the correct answer.